அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, குறிப்பாக கோயம்புத்தூரில் வாழக்கூடிய மக்களே, அதே போல் பள்ளியினுடைய நிர்வாகிகளே, ஸ்கூல்ஸு காலேஜஸ் அதனுடைய தாளாளர்களே, பிரின்சிபாலர்களே, மிக முக்கியமாக கோயம்புத்தூர் புத்தக கண்காட்சி கொடிசியா வளாகத்தில் இன்று தொடங்கி ஜூலை 26 வரைக்கும் 10 நாட்கள் நடக்க இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த புத்தக கண்காட்சி. குறிப்பாக நம்ம இன்னைக்கு எல்லா பேரண்ட்டும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு இஷ்யூனா என்னன்னு சொன்னாக்கா, இந்த குழந்தைகளுடைய அதிகப்படியான செல்ஃபோன் பயன்பாடு தான். எல்லா பேரண்ட்டும் சொல்கிறது எந்நேரம் பார்த்தாலும் குழந்தைங்க வந்து ஃபோன் நோண்டிகிட்டே இருக்காங்க, கேம்ஸுக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்றது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு சொன்னால், மிக முக்கியமாக இந்த புத்தகங்கள் தான் வந்து அதுக்கான சொல்யூஷன். ஒரு மாணவரோ மாணவியோ இல்லாட்டி பெரியவங்களோ யாரோ செல்ஃபோன் அடிக்ஷனாக இருந்தாங்கன்னாக்கா, அவங்கள்ட்ட நம்ம இந்த செல்ஃபோனை எடுத்துகிட்டு நம்ம ஏதாவது மாற்று கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னாக்கா அவங்களால அதுலேருந்து வெளியில் வர முடியாது. அந்த அடிப்படையில் புத்தகங்களை அவனை வாசிக்க பழகிட்டோம். குறிப்பாக வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடியவங்க மாணவ மாணவிகள், அதே போல் கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த புத்தகங்களை வந்து அதிகமாக வாசிக்கும் போது மற்ற செல்ஃபோன் பயன்பாடு, கேம்ஸுக்கு போகிறது, தேவையில்லாத மற்ற விஷயங்களில் பங்கெடுக்கிறது, அது மாதிரியான விஷயங்கள் குறைஞ்சு அறிவு ரீதியாக பயணிக்கக்கூடிய, அதனுடைய மகத்துவத்தை தெரிந்து பயணிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய குழந்தைகள் வருவாங்க. அதனால் வெறுமனே வந்து குழந்தை ஃபோன் பார்க்குது அல்லது வந்து படிக்க மாட்டேங்குது, கல்வியில் ஆர்வம் வர மாட்டேங்குது, ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொன்னால் கூட ஆர்வப்பட மாட்டேங்கிறாருன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரியான கல்வியாளர்களை, எழுத்தாளர்களை அவங்க பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு ஆசை வரும். அதனால் பெற்றோர்கள் அவசியம் நம்ம வந்து நிறைய ஷாப்பிங் மால் கூட்டிகிட்டு போகிறோம், மற்ற இடத்துக்கெல்லாம் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம். ரொம்ப முக்கியமாக இந்த புத்தக கண்காட்சிக்கு நம்ம அவசியம் கூட்டிகிட்டு வரணும். டெய்லி காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்குது. அதே போல் நாள்தோறும் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் பேச இருக்கிறாங்க. அதனால் கோயம்புத்தூர் சகோதரர்கள் அவசியம் இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய தலைமுறையை படித்த தலைமுறையாக மாற்ற இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் முயற்சிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.